அதாங்க இந்த இந்த வீட்டுக்கார பையன் பரணி, இந்த வீட்டு ஓனர். இவனும் இந்த இறந்து போன கதிர்வேலும் எல்லாம் நண்பர்கள், சொந்தக்காரங்க. அவங்க அதில் பணமெல்லாம் பெரிய லெவலில் வாங்கியிருக்காங்க. ஒரு 30 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு இந்த கதிர்வேல் போய் அவங்ககிட்ட கேட்கும்போது தான், தரணீஸ்கிட்ட போய் கேட்கும்போது தான் உங்களுக்குள்ளே சண்டையாக மாறுது. நீ பணத்தை திருப்பி காட்டினா உன்னை அடிச்சு போடுவோண்டா, உன்னை வெட்டி போடுவோண்டான்னு சொல்லி அந்த பையன் தரணீஸ் மிரட்டுறான். இவன் திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அங்கே சங்ககிரியில் வந்து இப்போ ஒரு 40-50 நாளைக்கு முன்னாடி டிவிஎஸ் பாலத்துக்கிட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த தரணீஸோட ஆளுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அங்கே பண்ணி அவங்கள வந்து அடிக்கிறாங்க. அடித்து அந்த பையனுக்கு காதில் ரத்தம் வருதுங்க. இல்லை தடி கையில் எல்லாம் அடித்து அவனை மயக்கம் போடுற அளவுக்கு அடித்து கீழே தள்ளிடுறாங்க. அவங்கள அங்கே இருக்கிற ஜனங்க வந்து கொண்டுட்டு போய் சங்ககிரி ஜிஹெச்சில் வச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ணி அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காதில் அடித்து உள்ள ரொம்ப இதாகிடுச்சு, ரத்தம் வந்துருச்சு ஒன்று காதில் மூக்கிலாங்க. அப்புறம் கேஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. அங்கே சங்ககிரி போலீஸ் வந்து அது சரியான கோணத்தில் அன்னைக்கு அந்த அவங்கள குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த பையன் உயிரோடு இருந்திருப்பான். அது வந்து அவனுக்கு போட்டு கேஸ் போட்டாங்க, எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. பட் அவங்க கோர்ட்டு மூலியமாக போய் பெயிலில் வந்துடுறாங்க. அதுக்கும் பிற்பாடு வீட்டுக்கே போய் 2 பேரும் எல்லாம் பைக்கில் போய் மிரட்டுறாங்க. அம்மா அப்பாவை எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. உன் பையன் தரணி கேஸில் இருந்து நீ கேஸை வாபஸ் வாங்கலைன்னா அவங்க கொண்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அதுவும் கம்ப்ளைண்ட்டாக மாறுது சங்ககிரி ஸ்டேஷனில். போலீஸ் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற, நைட்டில் ரோந்து வரேன்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் இருக்கிறப்ப இந்த பையன் இப்போ போன வெள்ளிக்கிழமை அவங்க சித்தி வீட்டுக்கு போகிறப்பல அங்கே இதில் காளிப்பட்டி ரோட்லிங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புகிற வழியில் அந்த அரசமரங்கிற பஸ் ஸ்டாப்பில் வந்து வண்டியிலேருந்து உளுந்து அடிபட்டாரோ இல்லை என்ன நடந்ததோ தெரியலைங்க, சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு. அப்போ அங்கே வழியில் போகிறவங்க அவர் கொண்டுட்டு போய் மருதஞ்சாவடி ஜிஹெச்சில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி கொண்டுட்டு போய் இதில் விநாயகா மிஷனில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணி அங்கேருந்து ரெஃபர் பண்ணி கேஎம் சிகிச்சையில் கொண்டு போய் அன்றைக்கி வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஜனவரி 26ஆம் தேதி சாயந்தரமாக இறந்துடுறாரு. அதுக்கும் பிற்பாடு தான் போது நாங்கள் சந்தேகம் மரணம்னு சொல்லி மலசமுத்திரத்தில் பெட்டிஷன் கொடுக்குறோம். அவங்க அதை வச்சு அந்த அடிப்படையில் தான் மெடிக்கல் காலேஜ்லாம் வச்சு 1க்கும் மேற்பட்ட வச்சு டாக்டர் வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வரல. இவங்க ஜனங்க ஊர் ஜனங்க அவங்க வலைசிட்டிப்பாளையம், நான் இருக்கிற ஊர் தான். அங்கே இருக்கிற ஜனங்க லேடிஸ்லாம் இப்படி ஒருத்தனை வந்து காசையும் கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த பையனை கொண்டு விட்டாங்க, இந்த நியாயத்தை நீங்கள் கேட்கலினா ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் சரியான தீர்வு கிடைக்கல, இப்போ அந்த பையனோட உயிர் போயிடுச்சு, அந்த அடிப்படையில் வந்து நியாயம் வேணும்னு சொல்லி அந்த வலைசிட்டிப்பாளையத்து ஊர் பொதுமக்கள், அந்த ஊர் கவுண்டர் உட்பட எல்லாம் இங்கே வந்து நியாயம் வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பாடி இங்கேயே வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. இதில் காவல்துறை தலையிட்டு இதில் என்னென்னா கொங்கனாபுரம் லிமிட்டில் வர ஸ்டேஷன் இருக்குது, சங்ககிரி லிமிட்டில் வர ஸ்டேஷன் இருக்குது, மலசமுத்திரம் ஸ்டேஷன் லிமிட்டில் வர ஸ்டேஷன் இருக்குது. இவங்கெல்லாம் இதை சரியான கோணத்தில் தலையிட்டு இதை என்ன இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி இதை பண்ணலாம். அந்த குடும்பம் நிராகரியாக நிற்கிது. அந்த குடும்பத்துக்கு ஒரே பையன், அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, ஒரே ஒரு கண்ணு தான். அந்த அம்மாவை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டனால தான் அந்த வீட்டுக்காரியோட தனியாக போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் நில குலைஞ்சு நிற்கிதுங்க. அது நியாயம் வேணும்னு தான் அந்த ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கோரிக்கை வந்து அவங்களை கைது பண்ணணும், அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும், அதிகாரிங்க என்னென்ன இதில் கண்டுபிடிக்கணும், அதுக்கு தீர்வு சொல்லணும்னு தான் நிற்கிறாங்க.